So welcome friends. In our exercise 14.1 first question பார்க்கலாம். So a survey was conducted by a group of students as a part of the environment awareness program in which they collected data for 20 houses in a locality. Okay, so முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க. யாரு, நிறைய ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக, ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக ஒரு சர்வே கனெக்ட் பண்றாங்க. அதில் என்ன கனெக்ட் பண்றாங்க, டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க. எத்தனை பேர், 20 ஹவுசஸ்ல இருக்கிற டேட்டாஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பர் ஹவுஸ், எவ்வளோ வந்து டோட்டலாக மீன் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஹவுசஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிளான்ஸ், நம்பர் ஆஃப் ஹவுசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 14. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து 0 to 2 எத்தனை ஹவுசஸ், 2 to 4 எத்தனை ஹவுஸ், 4 to 6 வந்து எத்தனை ஹவுஸ், 6 to 8 எத்தனை ஹவுஸ், லைனாக அதே மாதிரி 12 to 14 வரைக்கும் எத்தனை ஹவுசஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க எத்தனை ஹவுசஸ், 20 ஹவுசஸ். ஸோ இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எவ்வளோ வரும், 20 வரும். 1 + 2 3, 4, 4 + 5 9, 9 + 6 15, 15 + 2 17, 17 + 3 20. ஸோ டோட்டலாக 20 ஹவுசஸ்க்கு இது மாதிரி பிளான்ஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் மெத்தட் டிட் யூ யூஸ் ஃபார் ஃபைண்டிங் த மீன் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு, எதனாலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மீன் மெத்தட், அடுத்து அஷ்யூம்டு மீன் மெத்தட், நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் டைரக்ட் மெத்தட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னென்னா FI வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ தான் FI. XI வேல்யூன்றது கிளாஸ் மார்க்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பை 2ன்னு போடலாம். இல்லை இதுக்கு மிடில் இருக்கிற வேல்யூ தான் XI வேல்யூ. இன்கேஸ் இந்த FI வேல்யூயும் இந்த XI கிளாஸ் மார்க்ஸ் வேல்யூ சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருந்தால், இங்கே பாருங்கள் 1 2 1 5 6 2 3 ரொம்ப ஸ்மாலர், பிலோ 10 இருக்குது. பிலோ 10 இருக்கும்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா, டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல. ஓகே, ஸோ அதனால தான் விச் மெத்தட் யூ யூஸ் ஃபார் ஃபைண்டிங் மீன் அப்படின்னா நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எதனால ரீசன் அப்படின்னா, இதனால FI வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, 10க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் மார்க்ஸ் எடுத்தீங்கனாலும் இது மிடில் இருக்கிற வேல்யூ தான். எது மிடில் இருக்கிற வேல்யூ, 0க்கு 2க்கு மிடில் என்னது 1, இதுக்கு மிடில் 3, ஸோ இதுக்கு மிடில் 5, இதுக்கு மிடில் 7, ஸோ இதுக்கு மிடில் 9, ஸோ 11 13. ஸோ கிளாஸ் மார்க்ஸ் வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது, FI வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் என்னென்னா டைரக்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து என்னது, ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே ஒரு வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இங்கே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஹவுசஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்குறது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 14. ஓகே, ஸோ வேறு என்ன நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 2, ஸோ நெக்ஸ்ட்டு 1, so next 5, so next 6, so next 2, so next 3. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸஸ் எப்பயுமே நெடுவில் கேப் விட்டுட்டு நம்பர் ஆஃப் ஹவுசஸ் எழுதணும். ஓகே, ஸோ இந்த நெடுவில் கேப் வருது எதுக்கு அப்படின்னா, நம்ம கிளாஸ் மார்க்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸு நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கிளாஸ் மார்க்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் ஹவுசஸ்ன்னு எப்போ எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு என்னது, FI வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு FI. ஓகே, ஸோ இப்போ நடுவில் இருக்கிறது என்னது உங்களுக்கு கிளாஸ் மார்க்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு XI. ஓகே, ஸோ இந்த மிடில் இருக்கிற வேல்யூ XI. ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது FI. ஓகே, ஸோ இப்போ இந்த மிடில் இருக்கிற வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2ன்னு போடணும். ஓகே, ஸோ அது பிக்கர் நம்பர் வரும்போது அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2ன்னு போடலாம். அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2னா இது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிற நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0
plus 2 divided by 2. 0 plus 2 divided by 2 equal to என்ன வந்துரும் 2 divided by 2 equal to 1 வரும். ஸோ அப்போ எந்த நம்பர் வருது உங்களுக்கு 0க்கும் 2க்கும் மிடில் இருக்கிற நம்பர் 1 வரும். அதே மாதிரி 2க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா 2 plus 4 divided by 2 equal to என்ன வரும் 6 by 2 equal to 3 வரும். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் மார்க்ஸ் வரும். இது சின்ன நம்பராக வரும்போது உங்களுக்கு டேரெக்டாக மிடில் இருக்கிற நம்பர் உங்களுக்கே தெரியுது அப்படின்னா டேரெக்டாக மிடில் இருக்கிற நம்பர் எழுதிருங்க. இன்கேஸ் சம்டைம்ஸில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 140 to 170 அப்படின்னு கொஸ்டினில் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 140க்கும் 170க்கும் கொடுக்குறாங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் பார்த்தோம்னே உங்களுக்கு என்ன வரும், ஆனால் பார்த்தோம்னே டவுட்டாக இருக்குது அப்படின்னா 150, இந்த பக்கம் என்ன வரும் 160. உங்களுக்கு மிடில் வேல்யூ என்னென்னா ஆக்சுவலாக 155 தான் மிடில் வேல்யூ. இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் வேல்யூ என்னது 155. இல்லை எனக்கு இது பார்த்தோம்னே சொல்கிறதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 0, 7, 8, 9, 10, 11. ஸோ என்ன வரும் உங்களுக்கு 310 வரும். ஸோ 310 divided by 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 155 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு கிளாஸ் மார்க்ஸ் வேல்யூ. எல்லா கொஷின்லையுமே கிளாஸ் மார்க்ஸ்ன்றது இந்த ரெண்டு நம்பருக்கும் மிடில் இருக்கிற வேல்யூ தான் கிளாஸ் மார்க்ஸ் வேல்யூ. இல்லை எனக்கு இந்த மிடில் இருக்கிற வேல்யூ பார்த்தோம்னே சில இதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2, அதுதான் கிளாஸ் மார்க்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் நம்பர் என்ன உங்களுக்கு 1. ஸோ 2க்கும் 4க்கும் மிடில் வேல்யூ என்னது 3. 4க்கும் 6க்கு மிடில் வேல்யூ 5. 6க்கு 8க்கு மிடில் வேல்யூ 7. 8க்கு 10க்கு மிடில் வேல்யூ என்னது 9. ஸோ 10க்கும் 12க்கும் மிடில் வேல்யூ 11. 12க்கும் 14 இருக்கிற மிடில் வேல்யூ 30. புரியுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், fi இன்ட்டு xi. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ fi இன்ட்டு xi. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into 1 என்னது 1, 3 into 2 6, 5 into 1 5, 7 into 5 35, 9 into 6 54, 11 into 2 22, 13 into 3 39. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோம் fi இன்ட்டு xi அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் எடுத்துரும். ஓகே, ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது, டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு சமேஷன் fi இன்ட்டு xi டிவைடட் பை சமேஷன் fi. ஓகே, ஸோ சமேஷன் fi இன்ட்டு xi அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் லைனாக ஆட் பண்ணோம். எந்த வேல்யூ சார், இந்த 1, 6, 5, 35, 54, 22, 39 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் சமேஷன் fi xi. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், சமேஷன் fi வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது சமேஷன் fi xi equal to என்ன வரும் 9 plus 2 11, 15, 20, 25, 26, 32. ஸோ ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ 3 plus 3 6, 11, 13, 16. ஓகே, ஸோ சமேஷன் fi xi எவ்வளோ வருது உங்களுக்கு 162. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம், சமேஷன் fi ஆட் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 5 plus 6 11, 16, 17, 19, 20. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது சமேஷன் fi. ஓகே, ஸோ எதுக்கு இது கண்டுபிடிக்கணும், நமக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு மீன் ஈக்குவல் டு சமேஷன் fi இன்ட்டு xi டிவைடட் பை சமேஷன் fi, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்கள். ஸோ மீன் ஈக்குவல் டு டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, சமேஷன் fi இன்ட்டு xi டிவைடட் பை சமேஷன் fi. ஓகே, ஸோ சமேஷன் fi xi-யோட ஆன்சர் என்னது உங்களுக்கு 162. ஸோ டிவைடட் பை சமேஷன் fi-யோட ஆன்சர் என்னது 20. ஸோ 162 டிவைடட் பை 20 ரெண்டு டிவைட் பண்ணோம். இங்கே பார்த்தபடி நம்மளை சொல்லலாம் 2 இருக்குது. ஸோ இங்கே கூட 0 இருக்குது. ஸோ 8 into 120 என்ன வந்துடும் உங்களுக்கு 116 வந்துடும். 8 into 120 160 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ ராட்டி கவனிச்சிருங்க இல்லாட்டி 162 டிவைடட் பை 20. ஸோ 8 into 120 160. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 0 120 சார் 20 0. ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு மீன் ஈக்குவல் டு 8.1 பிளான்ஸ். ஓகே, ஸோ மீன் எவ்வளோ வருது உங்களுக்கு 8.1 பிளான்ஸ். இதில் ஓகே, இதில் ஃபைனில் ஒரு உங்களை கொஷின் கேட்டிருக்காங்க, இதில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்டு அதுக்கு ஆன்சர் எழுதிடலாம்.
here we will go direct method because என்ன ரீசன் fi ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் fi and xi value are very small. ஓகே ஸோ இந்த fi வேல்யூ இந்த கிளாஸ் மார்க்ஸ் xi வேல்யூ எப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால தான் நம்ம எந்த மெத்தடுக்கு போகிறோம் டைரக்ட் மெத்தடுக்கு போகிறோம் ஓகே தேங்க்யூ